சிறப்பான இந்த விழாவிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை இந்த கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர கொடியை ஏற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை காணுகின்ற வகையில் பல்வேறு அரசு சார்ந்த செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள், நீதிபதிகள், இப்படி பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு அலுவலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர் பெருமக்கள், பொதுமக்கள் ஆகியோர்களெல்லாம் அந்த சிறப்பான காட்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுப்பணித்துறையின் சார்பாக இங்கே 3 அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மையப்பகுதியில் இருக்கிற அரங்கம் 284 பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது. நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த 3வது அரங்கம் 532 பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது. முதல் அரங்கம் 270 பேர் போடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1100 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து இந்த சுதந்திர தின காட்சியை கண்டு கழிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திருக்கிறார்கள். பொதுவாக முதலமைச்சர் உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு நாடிருந்த உண்மை. நான் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறேன். முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தில் போகிறவர்கள் கூட மூதாட்டிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், பட்டதாரிகள் அவர்களெல்லாம் முண்டியடித்துக் கொண்டு ஒரு மனு கொடுக்கிறார்கள். ஏன்னா அவர் கையில் மனு போய்க்காண்டா அந்த காரியம் நடந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான. அதனால் நாளைய சுதந்திர தின உரையையும் இந்த அரங்கத்திலிருந்து பார்க்கலாம். பொதுவாக சிறப்பு விருது என்று பார்க்கிற பொழுது முதலமைச்சர், நாட்டினுடைய பிரதமர், குடியரசுத் தலைவர் போன்றவர்களுடைய நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை தான் அதை நடத்த வேண்டும். அதனால் அந்த பொதுப்பணித்துறையின் சார்பாக அது உறுதித்தன்மையோடு இருக்கிறதா, அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கு ஒளிபரப்புகள்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, ஒளி வீசக்கூடிய இந்த மின்விளக்குகள்லாம் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, அதோடு மட்டுமல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கு ஒரு மூத்த தலைவராக இருப்பவர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள், அவருக்கு ரகசியால் விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டை கொத்தளத்திலே அது ஏற வேண்டும் என்று சொன்னால் அவரால் முடியாது. ஏன்னா ஏறத்தான் 28 படிப்புகள் இருக்கிறது, படிக்க முடியாது. அதனால் முதலமைச்சர் அவருக்கு தனி கவனம் செலுத்தும் வகையில் பொதுப்பணித்துறையை அழைத்து அவருக்கு மேலே அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது அதுக்கு வேண்டிய தற்காலிகமான ஒரு லிப்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அந்த லிப்டை முறையாக இயங்குகிறதா, தாங்கு சக்தி உள்ளதா என்பதையும் அதையும் நான் பரிசோதனை செய்தேன். இது முதலமைச்சர் அவருடைய எனக்கு ஆணையின் அடிப்படையில் தான் அவர்களுடன். எனவே அனைவரும் முறையாக இருக்கிறது. நாளைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் பொதுப்பணித்துறை செய்யும். அந்த பணி தான் மேற்கொள்ளும். பொதுமக்கள் பார்க்கறதுக்கு ஏற்பாடுகள். ஆமாம், பொதுமக்கள் பொதுவாக பார்த்தா நாளைக்கு பல்வேறு துறைகளை சார்ந்த அணிவகுப்பு இருக்கும். உங்களுக்கே தெரியும், காவல்துறை, கல்வித்துறை அணிவகுப்புலாம் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல்துறையுடைய அணிவகுப்புடைய மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் வர வழிகளை பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் பார்க்கறதுக்கு வேண்டிய 2 பகுதி, அந்த பகுதி இந்த பகுதியிலும் பொதுமக்களும் பார்க்குற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யும்.